வெல்கம் டு மை சேனல். இது அலமண்டா க்ரீப்பர், அதாவது கொடி வகையை சேர்ந்தது. சின்ன பூ, பெரிய பூ இல்லை, இது சின்னது. இது வந்து கொடியில் அப்படியே கொடியாக படரும். நமக்கு வந்து ஒரு கிளை, சின்ன இதில் வந்து ஒரு கிளையை கட் பண்ணி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு, அதை வந்து நல்ல ஒரு தொட்டியில் தண்ணி போகிறதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணணும். நல்லா தண்ணி, இந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி வெளியில் ஏறுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பாட்டில் தொட்டியில் என்ன செய்யணும்னா, கோகோபிட்டு, மண்புழு உரம், செம்மண் போட்டு நம்ம ஆட்டெருவோ இல்லை மாட்டெருவோ ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன கிளையை எடுத்து கரெக்டாக கட் பண்ணி அதை வந்து அந்த மண்ணில் பதிச்சு வச்சிட்டோம்னா தண்ணி விட்டுறணும். தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 15 டேஸ்க்கு அப்படியே நிழலில் வச்சிட்டோம்னா இது அழகாக வந்து நல்லா வேர் வந்து அதுக்கு பிறகு இது நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு வேணும்னா பெரிய பாட்டுக்கு மாற்றிக்கலாம், இல்லைன்னா நம்ம தரையில் கூட வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் கேட் இருக்கு இல்லையா, கேட்டோட ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு கம்பி வளைச்சி அதில் வந்து நல்லா அழகாக படர விட்டோம்னா இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நம்ம கீழேருந்து மேலே மாடிக்கு ஏற்றுறதா இருந்தால் கூட அங்கே ஒரு செடியை நட்டு நம்ம மாடியில் கூட ஏற்றி விட்டோம்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது ரொம்ப அதிகமாக இது வந்து பால் வகையை சார்ந்தது. இதில் கிள்ளுனிங்கன்னா பால் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து அதிக கேர் தேவையில்லை. தண்ணி டெய்லி விடணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம வீக்லி ஒன்ஸ் தண்ணி விட்டாவே போதும், நல்லா வந்துடும் தரையில் இருக்கும்போது. பட் தொட்டியில் வச்சிங்கன்னா நம்ம தண்ணி வந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், டெய்லி விடணும். நம்ம தரையில் வச்சிட்டோம்னா தண்ணி அவ்வளோவா தேவைப்படுறது இல்லை. இதுக்கு தண்ணி வந்து நம்ம அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் விட்டால் கூட போதும். அந்த அளவுக்கு இது வந்து நல்லா வளர்ந்துடும். இதுக்கு வந்து ரொம்ப கேரெல்லாம் இல்லை. இது பூச்சி தாக்குதல்லாம் இருக்காது. இதில் எல்லாம் பூச்சி வந்து அதிகமாக அட்டாக் பண்ணாமல் நல்லா இருக்கும். நீங்கள் எல்லா சீசன்லேயும் இது பூத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அதை பொறுத்து இது அப்பப்போ நல்லா பூத்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு வீட்டுக்கு முன்னால் வச்சோம்னாக்க மங்களகரமாக அழகாக இருக்கும். நம்ம நல்ல ஒரு காம்பவுண்டு ஒட்டி வைக்கலாம், இல்லாட்டி நம்ம கேட்டுக்கு முன்னுக்கு வச்சுக்கலாம். தொட்டிலேயே 2 தொட்டியில் ஒரு தொட்டியில் வச்சு ஒரு கம்பியோ குச்சோ வளைச்சி வச்சு அதில் வந்து அடுத்த தொட்டிக்கு கர்வாக பண்ணி அழகாக பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் பூ எப்படி பூத்துருக்குன்ட்டு. பூ நிறைய பூக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ புண்ணாக்கு வைக்கலாம், கடலை புண்ணாக்கு இல்லாட்டி வேப்ப புண்ணாக்கு கலந்து வைக்கலாம். எள்ளு, இந்த கொட்டை முத்து புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு அது வந்து நல்லா உடச்சி அதை வந்து வேர்க்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தரையில் குழி தோண்டி அதை பதிச்சு அப்புறம் தண்ணி விட்டோம்னாவே இது நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி வந்து நம்ம செயற்கை உரங்கள் வந்து அதாவது இன்ஆர்கானிக் உரங்கள்லாம் போட்டோம்னா நல்லா வளர்ந்துடும். நான் பொதுவாக வந்து செடிங்களுக்கு வந்து அதிகமாக உரங்கள் போடுறதில்ல. ஆட்டு எரு, மாட்டு எரு அந்த மாதிரி இல்லை தலையெல்லாம் மக்க வச்சு அதுதான் போடுறோம். அதை போடுறதுனால இந்த செடிங்க வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.